வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு குர்சி ஆனந்த் சென்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நடிகர் விஜய் அரசியல் கட்சியின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். சூப்பர். எங்கள் தலைவர் கட்சி இது அறிவித்திருக்கிறார் என்பது தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார். ஆமா, இன்ஸ்டால பார்த்தேன், ட்விட்டர்ல போட்டிருக்காரு. சார் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். தற்பொழுது கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் ரசிகர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ஓ, எந்த ஊருன்னு தெரியல. சென்னை இல்லையா? எல்லா இடத்துலயும் காமிச்சிருக்காங்கல்ல. டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியை இதுக்கப்புறம் படம் வராது. விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. நீ எப்படி ஆயிரானே? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஆமா மாப்ள. ஒப்புக்கொண்டிருக்கும் படத்தை முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணி மேற்கொள்வேன் அப்படிங்கிறதும் விஜயோட அறிவிப்பாக இருக்கிறது. நான் 69ஓட முடியுது. இப்போ 68 போயிட்டு இருக்கேன். ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என விஜய் தெரிவித்திருக்கிறார். நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லிம். மற்ற நேரத்துல நாம எல்லாரும் உண்டு. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இது நேற்று இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பல ஆண்டுகளாக நாங்க சமூக பணிகளை செஞ்சுட்டு வரோம். ஆனா ஒரு இயக்கமாக செய்வதுங்கிறது இயலாத காரியமாக இருக்கு. அதனால அந்த இயக்கத்திற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்கு. தமிழ்நாட்டில் புதிய கட்சி துவக்கம். இந்த ஆதி படத்துல வந்திருக்கா? தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மடிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படின்னு சொல்றாரு. சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் யார திட்டிட்டு இருக்கேன்? மாப்பிள்ளை திட்டிக்கிறேங்க. லஞ்ச ஊழலற்ற அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தமிழக மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்த அனைத்து கட்சிகள் மீதான விமர்சனமாக திரு விஜயின் விமர்சனம் இது இருக்கு. 1947 இந்தியா சுதந்திரம் வந்தது. இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? நல்லது பண்ணிருக்கானா? மிக முக்கியமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்றி உடையதாகவும் இருக்க வேண்டும். மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தன்னுடைய கட்சி என்பதை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம். என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனது பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம். திரும்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவனா? என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க, திரும்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. ஆமா, கியூல போய் கடைசியில நில்லுங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கியூல முன்னாடி போய் நிக்க முடியுமா? இது ஜனநாயக நாடு. கியூ போட்டு போடுறது இதெல்லாம் இருக்குதான் செய்யும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியுடைய கொடி, சின்னம், கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் முன்வைத்து மக்களை சந்திக்க போகிறார் நடிகர் விஜய்.
சில விஷயங்கள் கேட்கறத விட ஓ மீட்டிங் நடக்க போதா? அதுதான் த்ரில்லிங்கா இருக்கும். See me in action. தொண்டர்லாம் என்ன மனநிலையில கூடி இருக்கீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? கண்டிப்பா இது வந்து எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. தளபதி இன்னைக்கு அறிவிச்சது. இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி எல்லா பண்டிகையும் இன்னைக்கு தான். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமி ஏன்டா இப்ப கை தட்டினீங்க? இன்னும் 2 ஜெனரேஷனால நம்ம உருப்பட முடியாதுடா. நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரை ஏதாவது இருக்கா? மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும். மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா இறங்கி செல்லணும். அது செய்யறது 1 நாள் 2 நாள்ல நடக்கும். அது 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது நெருங்க முடியும். அதை தம்பி செய்வார்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள எப்படி மாமா புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம். கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு, அது நல்ல பேரா இருக்கு. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது எங்கிற மாதிரி ஆளுகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது திராவிடம்ங்கிற ஒரு பேர் இல்லாம இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி தான், பெரிய வெற்றி தான். அதாவது நல்ல பேர் தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிறது நல்ல பேர். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கியா? நல்லா. சட்டமன்ற தேர்தலில் விஜயுடைய அரசியல் கட்சியுடன் தங்களுடைய கட்சியானது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து இப்ப இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, தம்பிட்டு தான் கேட்கணும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அவரு எனக்கு பின்னாடி வர்றாரு. நான் ஒரு கோட்பாடை வச்சு ரொம்ப தூரம் பயணிச்சுட்டேன். அவர் முன் வைக்கிற கோட்பாடும் நாங்க முன் வச்சு பயணிக்கிறதும் ஏற்புடையா இருந்தா அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம அண்ணனுக்கு துணையா இருக்கலாம், இல்ல நம்ம தனிச்சிங்களா, அவர் தான் முடிவு பண்ணணும். அவரும் ஒரு தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். சொல்றதை கேளு. அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தான், அண்ணனுக்கு நீடா. என்ன இருந்தாலும் பையனுக்கு ஓட்டு போட போற அம்மாவா எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இதுல இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பெயருக்கு ஏற்ற மாதிரி தமிழகத்தில் வெற்றி பெறும். மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. முன்னால வந்து நின்னு என்ன வழி அனுப்பி வைதாய். மகராசனா போய் என் தங்கம் வர்றந்தாய். இந்திய ஜனநாயகத்துல யாருக்கு வேணா அரசியல் இயக்க மாறுகின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். Wish you all the best. உங்க ப்ராஜெக்ட் நல்லா வரணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அரசியல்ன்றது ஒரு சமத்துவம். அந்த பெருங்கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, மூழ்கி போனவங்களும் உண்டு. அதுக்கு வந்து மூழ்கி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, இந்த நீந்தி இது மூழ்கி போனவங்களும் உண்டு, நீந்தி கரை சேர்ந்தவங்களும். இது சாத்தியம்னா நான் தயார். என்னமோ ஆக போகுது. நல்லது தம்பி. ஜெயஹிந்த். குத்து குத்துரா, இங்க குத்து, 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 எங்க வேணாலும் குத்து, குத்தி பாடுறா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது நான் வேற ஏதோ பேர்லாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழக முன்னேற்ற கழகம் என்னென்னவோலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா இப்படி ஒரு இது வச்சிருக்காங்க. ஆனா வீண் ஏன் வச்சாங்கன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. விஜய் வெற்றி அந்த இதுக்காக வச்சிருக்காங்க மறைமுகமா. விஜய் அந்த மாதிரி அப்படி வைக்க முடியாத மோஸ்ட்லி அப்படி கூட இருக்கும். யோசிச்சுதான் வச்சிருப்பாங்க ஏதாவது. அதுக்கப்புறம் சின்னம் வரணும், அது என்ன வரப்போகுது, இதெல்லாம் வராதா? இப்படி பண்ணுவாங்களே, அது ஏன் வருது? அவங்களுக்கு அதுதானே. அது சும்மா அது படத்துக்காக பண்றது. இது அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம், ஏதோ மீட்டிங் பண்ண போறாங்க, ஏதோ மீட்டிங் போட போறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல பேசும்போது மேபி தெரியலாம், ஏதாவது டீட்டெயிலா நம்மளுக்கு தெரியலாம். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்போ படத்துல என்னமோ பார்க்க முடியாது. அதுதான் பெரிய 2 படம் தான் வரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் படமும் இப்போ அதான் இப்போ சினிமால வந்து நம்ம தமிழ்நாடுல செலிப்ரேஷனா ஒரு ஹீரோஸ்ல வந்து விஜய் ஒருத்தர். இப்போதைக்கு ரஜினி, கமல், அஜித், விஜய் அவ்வளவுதான். அவங்கள தவிர்த்து மத்த படத்துக்கு பயங்கர செலிப்ரேட்டர் கிடையாது. இவங்க படம் வந்துதான் செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த ஃபெஸ்டிவலே அப்பதான் அது ஃபெஸ்டிவலாவே தெரியும். அந்த அளவுக்கு அவங்களோட படம் இருக்கும். இப்போ அதுல ஒரு ஆள் கம்மியாயிட்டாங்க. இது வேற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன். ஆனா படம் இல்லன்னும் போது கொஞ்சம் ஐயோ படம் இல்லையே. இன்னும் கோட்டும் இன்னும் ஒரே ஒரு படம் வரும். படம் மட்டும் வரும். அது யார் கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்மா இன்னும் அழிவிக்கல. பாப்போம். புதுசா மாறி வர்றது நல்லதுதான். நல்லது பண்ணா ஓகே தான். இது நம்ம எதுவும் ஏன்னா நம்ம எவ்வளவு வருஷமா நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அதே கட்சி. ஆனா அவங்க என்ன பண்றாங்களோ அதேதான் அப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இலவசம் கொடுத்துருவாங்க, அது அப்படியே மத்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு இலவசம் கொடுத்துட்டாங்க, இவங்கதான் நல்லவங்க அப்படின்னு மறந்து போயிட்டே இருப்போம் நம்ம.
அதுதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது மாறினா நல்லா இருக்கும். மாறினா நல்லா இருக்கும். ஏன்னா அது அந்த பேருமே ஒரே மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்கு, நல்லா இருக்கு. புதுசா வித்தியாசம் நம்மளுக்கும் தெரிஞ்சா நல்லது தானே. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.